ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒரு கணவன் மனைவி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு விலை உயர்ந்த பட்டுப் புடவையுடன் தரிசனத்துக்கு வந்தார்கள். அந்த சமயத்தில் மகா சண்டி ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. காஞ்சி மகான் முன்னிலை வகித்தார். ஹோமம் நடக்கும் இடத்துக்கு அருகே வந்த அந்த தம்பதி ஒரு தட்டில் பட்டுப்புடவை வைத்து பெரியவா அருகில் நகர்த்தினார்கள். ஹோமத்தில் பூர்ண ஆகூதி நடந்தபோது அந்த விலை உயர்ந்த பட்டுப்புடவையும் குண்டத்தில் விழுந்தது. காமாட்சி அம்மனுக்கு உடுத்த வேண்டும் என்று தாங்கள் கொண்டு வந்த விலை உயர்ந்த பட்டுப்புடவை ஹோம குண்டத்தில் விழுந்தது கண்டு அதிர்ச்சியுற்ற அந்த தம்பதியினர் மிகுந்த வேதனை அடைந்தனர். ஆனாலும் அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன் இப்படி செய்தீர்கள் என்று மகா பெரியவாளிடம் கேட்க முடியுமா என்ன? ஹோமம் முடிந்தது. காமாட்சிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முன்னால் திரை சீலை போட்டிருந்தார்கள். தம்பதியும் காமாட்சிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள். தங்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகானுக்கு தெரியாதா என்ன? சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு திரைச்சீலை விளக்கப்பட்டது. கண்களை கொள்ளை கொள்ளும் அலங்காரத்தோடு காமாட்சி ஜொலித்தாள். மகா பெரியவா அந்த தம்பதியின் பக்கம் அம்பாளை பாருங்கள் என்பதாக புன்னகை தவழும் முகத்துடன் ஜாடை காட்டினார். அவர்களும் அம்பாள் பக்கம் திரும்பினார்கள். அவர்கள் கொடுத்த விலை உயர்ந்த பட்டுப்புடவை அம்பாளின் திவ்ய சொரூபத்தை அலங்கரித்து கொண்டிருந்தது. வியப்படைந்த தம்பதி மகானின் திருவடியில் பணிந்து ஆசி பெற்றனர். மகா பெரியவா அருள்வாக்கு: பிறர் மீது குற்றம் சுமத்தி தன்னை நிரபராதியாக காட்டிக்கொள்ளும் குணம் படித்தவர்களிடம் கூட இருக்கிறது. ஒருவர் மீதுள்ள குறையை அவர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இதமாகச் சொல்லி திருத்த முயல வேண்டும். மனிதனிடம் எத்தனை குறைகள் இருந்தாலும் சிறிதாவது நல்ல குணமும் இருக்கச் செய்யும். அதை காண பழகிக்கொள்ள வேண்டும். ஒருவரை புகழ்வதில் நிதானம் காட்ட வேண்டும். ஒரேடியாக புகழும்போது தான் என்ற அகந்தை ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.